ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து வாழைப்பூ ஆல்ரெடி ஆஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதான் காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸு. ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன், அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 1½ வத்த மிளகா போட்டிருக்கேன் பெருசாக, ஒரு 1/4 டீஸ்பூன் அசஃபோடிடா போட்டிருக்கேன். போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே ஒரு கிளாஸ் பதத்துக்கு வந்துடும் வெங்காயம். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற காய் இருக்கு இல்லையா, அது நல்லா மோரில் போட்டு வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அது நல்லா புழிஞ்சு காய் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த மோர் தண்ணி வேணாம், அதை கொட்டிடலாம். கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் மோர் தண்ணியில் போட்டு வைக்கிறது. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கனாலே ஸ்டீம்லேயே வெந்துடும். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், ஈஸியான மெத்தடில் வாழைப்பூ பொரியல் ரெடி.